வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செல்ஃபோன் எண்களை நீங்களாகவே தேர்ந்தெடுத்தால் அது தெளிவாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இப்போ இந்த வீடியோக்களையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களாகவே அதற்கு தீர்வு செய்யணும் அப்படின்னு நம்பர்களை தேர்வு செய்து கேட்குறாங்க. ஓகே, அப்போ நீங்களே தேர்வு செய்து எடுக்கக்கூடிய எண்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே சிறப்பாக இருக்காது. ஏன், என்ன காரணம் அப்படின்னாக்கும், தொழில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில், அந்த தொழில் எதை சார்ந்து இருக்கிறது என்பதை உங்களுடைய ஜாதகப்படி அதிலிருந்து தான் நம்ம உங்களுக்கு நம்பர்ஸ் எடுத்து தந்துட்டுருக்கோம். அப்போ நீங்களாகவே ஒரு நம்பரை நீங்கள் தேர்வு செய்யும்போது நம்பர்கள் ராஜநிலை நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கும். ஆனால் உங்களுடைய தொழிலுக்கு அங்கே சரியாக வேலை செய்யுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு இன்ஜினியராக இருந்தால் அவருக்கு அந்த தொழிலை சார்ந்து தான் நம்ம நம்பர்களை எடுத்து கொடுக்கணும். ஒரு ஃபேன்சி கடையோ ஒரு கடை வைத்திருந்தால் அவர்களுக்கு எதை சார்ந்த நம்பர்களை எடுத்தால் அங்கே வளர்ச்சியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தொழிலுக்கும் அங்கே நம்பர்களில் நம்ம அடக்கி அந்த நம்பர்கள் நம்ம கைக்கு வரும்போது அந்த தொழில் நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பார்ட், அதாவது தொழில், சொத்து. இப்போ சொத்து வில்லங்கமாக இருக்குது. அந்த சொத்து அப்படின்ற இடத்துல நம்ம ஒரு நல்ல நம்பர்களை போடும்போது அது நார்மலாக தான் இருக்கும். அங்கே வளர்ச்சி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்பர்களை நம்ம போடணும். இப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு நம்ம ராஜநிலை நம்பர் எடுத்து கொடுக்குறோம். ஓகே, அப்போ அந்த குழந்தைகள் ஸ்தானத்தில் நல்ல எண்களை, இன்க்ரீஸ் ஆகக்கூடிய எண்களை நம்ம போடணும். அப்போ போட்டு அதன் டோட்டலையும் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் பிரச்சனை, இப்போ இவருக்கு நோய்வாய் அதிகமாக இருக்குது, இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும். எல்லாத்துக்குமே நம்பர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு பலன்கள் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ அந்த பலன்களை உங்களுடைய ஜாதக பிரகாரம் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதை சார்ந்து தான் உங்களுக்கு நம்பர்களை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ நம்மளே ஒரு நம்பரை நம்மளால் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே அங்கே தெளிவு இருக்காது. நீங்கள் எதற்காக எடுத்தீர்கள் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் எடுத்த அந்த காரியம் அங்கே சக்ஸஸ் ஆகுதா இல்லை எப்பயும் போல தான் போயிட்டுருக்கா அப்படின்றது அது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நீங்களாகவே நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டாம். அதாவது நம்மளே தேர்வு செஞ்சு நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றமாக அமைஞ்சிடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் நம்பர்களை தேர்வு செய்கிறத நீங்கள் செய்யாமல் எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர்களை பயன்படுத்துவது சிறப்பு. அதுவும் உங்களுடைய ஜாதகப்படி தான் நம்ம நம்பர்களை எடுத்து கொடுக்குறோம். ஏதோ நம்ம நம்பரை பார்த்தோம், எடுத்தோம், கொடுத்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இல்லை. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருக்கின்றதை பார்த்து அதற்கு பிறகு நம்பர்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்பர்களை சொல்கிறோம். அதுபோல் தான் உங்களுக்கு வண்டி எண்களும் பாஸ்வேர்டு எண்களும். இப்போ நீங்கள் ஒரு முறை எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்து நம்பர்களை எடுக்கிறீங்க அப்படின்னாகும் உங்களுக்கு தேவையான அந்த செல்ஃபோன் எண்கள் மற்றும் வண்டி எண்கள், அடுத்து பாஸ்வேர்டு எண்கள், இந்த எண்களை அனைத்தும் உங்களுக்கு தருவோம். அந்த எண்களை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கும் கீழே தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து என் கணித ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.